அண்மை செய்தி. செந்தில் பாலாஜிக்கு எதிரான சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கின் விசாரணையை 4 மாதங்களில் முடிக்க வேண்டும் என தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செந்தில் பாலாஜிக்கு எதிரான சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கின் விசாரணையை 4 மாதங்களில் முடிக்க வேண்டும் என தற்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 4 மாதங்களில் செந்தில் பாலாஜியின் வழக்கை முடிக்க வேண்டுமென தற்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் அவரது வழக்கை 4 மாதங்களில் முடிக்க வேண்டுமென தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, இது குறித்த விரிவான விவரங்களை பகிர்ந்துக்கங்க. வணக்கம். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். அவருக்கு எதிராக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்க மறுத்ததுடன் வழக்கை 3 மாதங்களில் விசாரித்து முடிக்க வேண்டும் என கடந்த பிப்ரவரி மாதம் உத்தரவிட்டிருந்தது. முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணை இன்னும் தொடங்காத நிலையில் விசாரணை முடிக்க மேலும் 4 மாத அவகாசம் வழங்க உத்தரவிடக் கோரி முதன்மை அமர்வு நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளருக்கு அனுப்பிய கடிதத்தின் அடிப்படையில் வழக்கு விசாரணையானது நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பாக இன்று விசாரணைக்காக வந்தது. அப்போது செந்தில் பாலாஜி தரப்பில் விசாரணை நீதிமன்றத்திற்கு காலவரம்பு நிர்ணயித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட மறுநாள் விசாரணை நீதிமன்றங்களுக்கு எந்த காலவரமும் நிர்ணயிக்க கூடாது என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து உச்சநீதிமன்ற உத்தரவை மதிப்பதாக குறிப்பிட்ட நீதிபதி மனு மீது மனுக்கள் தாக்கல் செய்யாமல் விசாரணையை முடிக்க ஒத்துழைக்க வேண்டும் எனவும் உச்சநீதிமன்ற உத்தரவை சாதகமாக காட்டக்கூடாது என்று தெரிவித்திருக்கிறார். பின்னர் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி 4 மாத அவகாசம் கோரியிருக்கிறார் என்றும் அதற்குள் வழக்கை முடிக்கும் திறமை அவருக்கு உள்ளது என தெரிவித்த நீதிபதி ஜெயச்சந்திரன் செந்தில் பாலாஜி மீதான வழக்கை விசாரித்து முடிக்க 4 மாத கால அவகாசம் வழங்கி உத்தரவிட்டிருக்கிறார். அதற்குள் வழக்கின் விசாரணையை முடிக்க வேண்டும் எனவும் நீதிபதி அறிவுறுத்தியிருக்கிறார். அரசி விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.